ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எறா கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. எறாவெல்லாம் பீஸ் பீஸாக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரிக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எறா கிரேவி ரெடி பண்ணியிருக்கிறேன். ஒயிட் ரைஸு பிரியாணிக்கு கூட ரெடி பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எறா கிரேவி ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கடையில் வாங்கிட்டு வந்து அப்படியே இருக்குது. இந்த மேலே இருக்கிற ஓடெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த தோல் எடுத்துடுங்க. இந்த மேலே இருக்கிற இந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். கீழே இருக்கிற இந்த காலுங்கெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் போட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். எறா கிரேவிக்கு கொத்தமல்லி இலை, ஜீரகம், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு ஏலக்காய், 1/2 ஸ்பூன் மிளகு. இது கூடவே இன்னும் கொஞ்சம் புதினா, தேங்காய் ஒரு 6 பீஸு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருந்தீங்கன்னா சேர்க்க வேண்டாம், இப்போ சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு. இங்கே பாருங்கள், கசகசா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுடுங்க. நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த டைமில் வெங்காயம் பெரிய சைஸு 2, பச்சை மிளகாய் 1, நல்ல காரம்தான். தக்காளி இது நிறையா இருக்குது, 2 பேட்சாக கூட அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தக்காளி வெங்காயத்தை அள்ளிக்கிட்டேன். தயிர் ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துக்கங்க, கிரேவி நல்லாயிருக்கும். இது அப்புறமா அரைச்சிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எறா மஞ்சத்தூள் உப்பு போட்டு அலசி நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டேன். குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் நல்லா சேர்த்துருங்க. கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காரம் மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன். நல்லா கலந்து விட்டுடுங்க. சாந்து நல்லா 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க எறாவையும் அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. நம்ம வீட்டுக்கு தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லாவே சிவந்து வரட்டும். இந்த எறாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துனா அந்த எறா கூடயே நல்லா வதங்கி வரும். நல்லா கமகமன்னு மணமாக வாசனையாக இருக்குது. இது பாருங்கள், மசாலா விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம ஜாரை சேர்த்த தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தான் வைக்கணும், எறா சீக்கிரம் வெந்துடும். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி வச்சா போதும். செஞ்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சுட்டா போதும். நல்லா கொதித்த பிறகு நல்லா திக்னஸாக கிடைக்கும் நமக்கு கிரேவி. அப்படியே மூடி வைங்க, 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். எடுத்து கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. எறா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுட சுட சாதம் வச்சு சாப்பிடுங்க. தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். பண்ணிடுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எறா கிரேவி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.